ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. நாம எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டால் மட்டும் போதுமா? சில நேரம் பாருங்க, நாம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுறது மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம தாத்தா பாட்டி காலத்து ஞானமும் சரியான முயற்சி அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு ஊரில் ரகுன்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருந்துச்சு. சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை. ரகு பயங்கரமாக உழைப்பான். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை பார்ப்பான். தூக்கம், ரெஸ்ட் அப்படின்னு எதையும் பார்க்க மாட்டான். எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளில் இருப்பான். ஸ்டார்டிங்கில் ரகுவோட பிஸ்னஸ் மெதுவாக ஏறிச்சு. ஆனால் கொஞ்சம் மாதத்துலேயே அவனோட போட்டியாளர்கள் எல்லாம் அவனை தாண்டி போயிட்டாங்க. ரகுவுக்கு ஒரே கன்ஃபியூஷன். நான் அவங்கள விட அதிகமாக உழைக்கிறேன், என்னோட டைம் முழுசையும் இதில் தான் போடுறேன். ஆனாலும் ஏன் என்னால் அவங்கள மாதிரி வர முடியலை அப்படின்னு மனசுக்குள்ள ஒரே குடைச்சல். அவனோட உடம்பும் மனசும் சோர்வடைஞ்சு போச்சு. தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் ரகு ஒரு பழைய லைப்ரரியில் உட்கார்ந்துருந்தான். அங்கே அவனுக்கு ஒரு பழைய புத்தகம் கிடைச்சிது. அதில் சைனீஸ் துறவி ஒருத்தரோட சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த புக்ஸில் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு மரம் நல்லா வளரணும் அப்படின்னா சும்மா தண்ணி மட்டும் ஊற்றினா பத்தாது, அதுக்கு சூரிய வெளிச்சம் வேணும், சரியான நேரத்தில் உரம் போடணும். நாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறது தண்ணி மாதிரி, ஆனால் சரியான முயற்சி அப்படிங்கிறது சூரிய வெளிச்சம், மண், உரம் எல்லாத்தையும் கவனமாக யூஸ் பண்ணுறது மாதிரி. ரகுவுக்கு அப்போ தான் மண்டையில் பல்ப் எரிஞ்சுது. அவன் உழைச்சான், ஆனால் எங்கே, எப்படி உழைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணவே இல்லை. உடனே மறுபடியும் தன்னோட பிஸ்னஸை செக் பண்ணினான். என்னோட கஸ்டமருக்கு என்ன வேணும், என்னோட போட்டியாளர்கள் ஏன் ஜெயிக்கிறாங்க, எந்த வேலைக்கு பவர் கொடுத்தா சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும், இந்த கேள்விகளை அவனுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் ரகு தன்னோட உழைப்போட ரூட்டை மாற்றினான். இப்போவும் அவன் கஷ்டப்பட்டு தான் உழைச்சான். ஆனால் அது கண்ணை மூடிட்டு செய்கிற வேலை இல்லை, அது பிளான் பண்ணி புத்திசாலித்தனமாக செய்கிற வேலை அப்படின்னு முடிவு பண்ணான். கஸ்டமர் கேட்ட ப்ராடக்டை ரெடி பண்ணான். தன்னோட விளம்பர ஐடியாக்களை மாற்றினான். தேவையில்லாத வேலைகளை கம்மி பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான வேலைகளில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினான். கொஞ்சம் மாதத்துலேயே ரகுவோட பிஸ்னஸ் சூடு பிடிச்சது. ஆனால் இந்த தடவை அது அப்படியே நிற்காம டெவலப் ஆகிட்டே போச்சு. அவனோட உடம்பு சோர்வு, மனசோர்வு எல்லாம் போய் புது தெம்போட வேலை செய்ய ஆரம்பித்தான். அவன் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் இதுதான், வெறும் ஹார்ட் ஒர்க் ஒரு கருவி தான், நாம் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் என்பதில் தான் உண்மையான சக்ஸஸ் இருக்குது. நம்ம லைஃப்லையும் அப்படி தான். நாம் ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடும்போது ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கிறது நல்லது. நாம் போகிற வழி கரெக்டாக, நாம் போடுற ஒவ்வொரு எஃபோர்ட்டும் கரெக்டான பலனை கொடுக்குதா, இல்லை சும்மா ஓடிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு நாமளே நம்மளை அனலைஸ் பண்ணுறதும் சரியான பிளானிங் பண்ணுறதும் தான் நம்மளை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போகும். அது பழங்காலத்து ஐடியாவாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மாடர்ன் உலக சக்ஸஸுக்கு ரொம்ப முக்கியம். உழைப்போம், ஆனால் புத்திசாலித்தனமாக உழைப்போம். அப்போ தான் நம்ம கனவுகள் எல்லாம் நிஜமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்.